ஹாய் மக்களே, ஒரு 4 நாளாக வீட்டுக்கு வரல. இந்த வீட்டில் ஆளையே காணல பார்த்துக்கிடுங்க. கண்டிப்பாக இருந்தால் இங்கே தான் இருப்பாளுங்க. போய் பார்க்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காளுன்னு. என்னல நீ கத்தியோட நிற்கா? இந்த வீட்டு மருமக்கம் வரல இங்க. என்னட்டி எங்க அண்ணனை வேலை வாங்குறிய? இல்ல அப்படியே அத்தனுக்கு குழந்தையார நக்கல் பண்ற எல்லா உரிமையும் உண்டு. அது எப்படி நீ கம்ப்ளைண்ட் பண்ணுவா எங்க அம்மாட்ட? ஏட்டி அதான் போலீஸ்காரனை போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க எங்க அம்மாட்ட. கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொன்னா அப்படின்னா நம்ம அப்படியே எதை கேட்டிருக்கா நம்ம அவையோட மாட்டி விடக்கூடாது. நான் ஆமான்னு சொன்னேன். எங்க அம்மா சொன்னா நாகேஷ் எப்படி நலி பண்ணாத அப்படின்னு சொன்னா. அதுக்கு மணியில செப்ப வரும். மணியில எப்படி பிரிச்சிருவியோ? குடும்பத்தை பிரிச்சு கிழிச்சிருவா. சரி ஏட்டி லேட்டி போலீஸ்காரன் 10 கிலோ அரிசி எனக்கு 5 கிலோ கணக்கு தான் கண்ணா இருக்கு. 5 கிலோ அளவு தான் தெரியும். லேட்டி நான் 4 நாள் வரல. இங்க கிச்சன் எல்லாம் மாறி போய் கிடக்கு. கிச்சன் பாக்குறீங்க எங்க பாருங்க. எல்லாரும் ஃப்ரிட்ஜ்ல காய்கறி வச்சு பாத்துருப்பிய. என் சிலவர் துணி கூட வச்சிருக்காவ. நாங்க இது என்னல கொடுமை? நடமாடு 5 பெட்டி ஃப்ரீசர்ல ஐஸ் தானே. இப்போ நாங்க சாம்பார் பொடி வச்சிருக்கோம், நல்ல மிளகு வச்சிருக்கோம், ரசப்பொடி வச்சிருக்கோம். அடிப்பாவீங்களா? இந்த ஃப்ரிட்ஜ போன வாரம் தான் எங்க அம்மா ஆக்கர்ல போட்டா எவ்வளவு கிடைக்கான்னு கேட்டா. இத காட்டி கொடுத்துட்டா கண்மணி சும்மாவே பழகிங்க. 10 நாள் இதை எப்படி விடுவா? விட மாட்டா. முடிஞ்சா இங்க பாருங்க. கரண்ட் செலவு இல்லாம அழகான ஒரு சரி என் பிள்ளையும் அடுப்பங்கரையில கொண்டு போட்டு தொட்டில் கட்டி இது எத்தனாயிரம் ரூபாய்க்கு? சத்தியமா உன் வீடியோ பார்க்க வந்து எப்படி எப்படி லவ் பண்ணிக்கிட்டே சமையல் பண்ணலாம். நீங்க சும்மா சமையல் பண்ணாலே திங்க ஆகாது. இதுல லவ் பண்ணிக்கிட்டே சமையல் பண்ண போறீங்களா? கொடுமையிலும் கொடுமை. உட்காரணும், இதை இப்படியே திறக்கணும், ஒரு கை எடுத்துங்கிறது ஒண்ணு எடுக்கணும், அந்த அடுப்புல போட்டு சமைக்கணும். சும்மா இல்லல உடனே கண்மணி கழுவி ஊத்துறது சும்மா கிடையாது மக்களே. ஒருத்தருக்கு நீ 5 பெட்டில இருந்து சாமான் எடுத்துறோ, அவ எனக்கு அடுத்த பெட்டில இருந்துட்டு வர எடுத்துப்பா. நான் அவங்க 2 பேரும் பாத்துட்டே இருப்பையா. அதுங்கற வரமா இருந்து பார்க்க முடியாதோ? நடுவுல வந்திருந்தா பார்க்கணும். அப்பதானே கூட்டுக்கு எது கம்மியா இருந்தா ஒரு நாள். சரி உங்க ஃப்ரிட்ஜ் மூடுங்கடே, பாவம் கூலிங் பேர போ. ராத்திரி எல்லாம் பூட்டி சாய் எடுத்துட்டு போறேன்னு விளங்க நகத்தை வச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு கத்தி இங்க இருக்கு பாருங்க. இதான் அந்த கத்தி, அதோட சாவி. இதை வச்சு புட்டி எடுத்துட்டு போயிருவியே. இங்க வந்து யாரும் நல்ல மிளகு சீரகத்தை கலவண்டு போயிடக்கூடாதுன்னு எடுத்துட்டு போயிருந்தேன். கலவண்டு போயிருவான்னு விளங்கிரும். காய்கறி வைக்க பாக்ஸ் வெளியே கிடக்கு அனாமத்தா. ஆமா ஃப்ரிட்ஜுக்குள்ள காய்கறியை வச்சு வச்சாதான் அப்படி அது கெட்டு போகாம இருக்கும். இது என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரிட்ஜ்ல வச்சு சமைச்சு கொடுக்கணும். அதுக்கு கத்தி எடுத்து நீ கொத்தி விடாத, வச்சிரு. மக்களே நான் உங்களுக்கு ஹோம் டூர் வந்து சீக்கிரம் போட்டுடுறேன் மக்களே. சரியா? ரொம்ப இது கிச்சன் டூர்னு வச்சுக்கோங்க. ஆனா கிச்சன் டூர்ல இங்க வாங்க, கிச்சன்ல ஒரு வேலை பாருங்க. இதை அப்படி காமிக்க மக்களே. நான் உங்களுக்கு ஹோம் டூர் போடுறேன் சீக்கிரம். மூடிட்டீரு. ஆமா மூர்த்தி ஸ்டைலா சொல்லணும்ல நாங்க. நான் வந்து இதோட காணலேன்ட்டு வந்து லாஸ்ட் அது ஒரு வீடியோ ஆயிருச்சு. சரி மக்களே, நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹோம் டூர் சீக்கிரம் போடுறேன். டாடா பாய். பாய் சொல்ல. பாய் சொல்ல. நேத்து லிவிக்கு ஆட்டக்காரன்